Hey guys, welcome to MSV channel. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, கேட்டா கிடைக்குமா, தட்டுனா திறக்குமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு எப்பவுமே கெட்டதாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக நமக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இதை பற்றி நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். எவ்வளோ செலிபிரிட்டி சொல்லியிருக்கிறாங்க, பெரிய பெரிய ஞானிகள், மேதாவிகள், இவங்க எல்லாருமே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. புக் எழுதி வச்சுட்டும் போயிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் அப்படின்றது நம்ம கேட்கறத கம்பல்சரி கொடுக்குமா? ஒரு சிலர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இது கண்டிப்பாக எனக்கு தப்பாக தான் நடக்கும், இது எனக்கு பிரச்சனையை தான் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னபடியே அது அப்படியே நடக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த ஆச்சரியத்துக்கு காரணம் என்னன்னா, நம்ம தப்பாக தான் நடக்கும், தப்பாக தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம விரும்புகிறோம். அதனால தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது என்ன செய்யுதுன்னா, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை அப்படியே கொடுக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா, இது போல் எனக்கு நல்லது தான் நடக்கும், எனக்கு கெட்டதே நடக்காது, எனக்கு இந்த வேலைக்கு போகிறேன், கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகிடுவேன், கண்டிப்பாக எனக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? கிடையாது. கண்டிப்பாக எனக்கு இந்த வேலை கிடைக்காது, எனக்கு அப்பயே தெரியும், நமக்கு எங்கடா இங்கெல்லாம் வேலை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கிறோம். அண்ட் அதே சமயம் எனக்கு இன்க்ரிமெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, இவனுங்க என்ன இன்க்ரிமெண்ட் கொடுக்க போகிறானுங்க, எப்படியும் தர மாட்டானுங்க, தெரிஞ்ச விஷயம் தானே, அப்படி தான் நம்ம யோசிச்சிருக்கோம். எதை எடுத்தாலும் நம்ம நெகட்டிவாக யோசிக்கிறோம். அந்த நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு தப்பாக மட்டும்தான் நடக்கும், இதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதுக்கு லக்கு அப்படின்றது, நமக்கு நல்லது நடக்கணும்னா லக்கு அப்படின்றது நமக்கு தேவையில்லைங்க. நமக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை அப்படின்றது. நிச்சயம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் வேணும் வேணும்னு அட்டம் பிடிச்சிங்கன்னா, ஸோ அதாவது எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இந்த வேலை தான் முக்கியம், எனக்கு இப்படி தான் நடக்கணும், இதுதான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா 100% அடித்து சொல்கிறேன், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த கார் நான் வாங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கார் வாங்கணுன்ற கிரேஸ் அப்படின்றது இருந்துச்சு. கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கார் எனக்கு வாங்கணும், நமக்கு சொந்த கார் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம சொந்த காரில் எவ்வளோ ஜாலியாக ட்ராவல் பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் நம்ம போவோம் அப்படின்றதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்தேன். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறது என்னன்னா, எனக்கு அது பிடிக்கும், அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதே போலவே எனக்கு இது கிடைச்சிது. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஒரு சில புக்ஸு, இந்த சேனல் ஆரம்பித்தது, இதுக்குள்ளெல்லாம் வரக்குள்ளதான் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. நம்ம என்ன தொடர்ந்து ஆசைப்பட்டு கேட்குறோமோ அது அப்படியே நிறைவேறும், இந்த பிரபஞ்சம் அப்படின்றது நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய பிரெயினும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். அதே போல் இது ஒன்றும் மேஜிக் அப்படின்றது கிடையாதுங்க. மேஜிக், மந்திரம், ஒரு மாயாஜாலம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எதிர்பார்க்குறோம், நம்ம என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், நம்மளுடைய தாட்டு ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருக்கிறாரு, உங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார் ஆஃபீஸில், எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார், அசிங்கமாக திட்டிக்கிட்டே இருப்பார், அவருக்கு வாயில் வர்றதெல்லாமே தப்பான வார்த்தைகளாகவே வந்துட்டு அவர் ஒருத்தர் இருக்கிறார். ஸோ இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறார். அவருடைய பேச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப நல்ல விதமாகவே பேசிகிட்டு இருப்பார். இப்போ இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய மைண்டில் நீங்கள் யாருக்கிட்ட போகணும்னு யோசிப்பீங்க? ஸோ ஒரு டீம் பிரிக்கிறாங்க, இவங்க 2 பேரும் தனித்தனி டீமாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக, ஹாப்பியாக, ஜாலியாக பேசக்கூடியவர்கிட்ட நீங்கள் போவீங்களா, இல்லை எப்போ பார் திட்டிக்கிட்டு சிடுசிடுன்னு இருக்கவங்க கூட நீங்கள் போவீங்களா? முக்கால்வாசி இந்த சிடுசிடுன்னு இருக்கவங்க கூட போகிறவங்க யாருன்னா அதே மைண்ட் தாட் உள்ளவங்க தான் அங்கே போவாங்க. ஆனால் இங்கே 99.9% சாஃப்டாக, எந்தவித கோபமும் படாமல் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறவங்க கிட்ட தான் ஸோ போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ எப்போவுமே சரி, உங்களுடைய தாட், உங்களுடைய திங்கிங், இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய பிரெயின் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும், அதுக்கு தகுந்தவங்களை கிட்ட வச்சுக்கும், அதுக்கு தகுந்த விஷயங்களை உங்களை புஷ் பண்ணும். ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம யோசிக்கிற விஷயத்தினால நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நல்ல விஷயமா யோசித்தோம்னா நல்ல விஷயம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நான். ஸோ பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை, MSV சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் தொடர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தேவையான, எனக்கு அனுபவபூர்வமாக கிடைச்ச விஷயத்தையும், ஸோ அதுக்கப்புறம் நான் புக்ஸை ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.